ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய வீடியோ பார்த்தீங்கன்னா, டிஎன்டிஇடி பேப்பர் 1, பேப்பர் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கணித பாடப்பகுதியில 30 மதிப்பெண்களுக்கு 25 மதிப்பெண்கள் குறைவில்லாம எடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நாம இப்போ இன்றைக்கு முதல் வீடியோ. இதோட சேர்த்து மொத்தம் 5 வீடியோக்கள் சென்ட் பண்ண போறேன். ஸோ இந்த 5 வீடியோக்களையும் நீங்க கன்டினியூவா பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதிலிருந்து நீங்க 25 கொஸ்டின் சரியா ஆன்சரை நம்ம என்ன பண்ணலாம்? கொண்டுட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க பொறுமையா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்? 25 மதிப்பெண்களுக்கு மேல கணிதத்துல எடுத்துடலாம். அதற்கு அடுத்தது ஏற்கனவே தமிழ் இலக்கண பாடப்பகுதிக்கான வீடியோவை சென்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்க்கான வீடியோவை சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷில் இன்னொரு பார்ட்டு 10 மதிப்பெண்களுக்கான இம்பார்ட்டன்ட் கிராமரை தான் நான் சென்ட் பண்ணேன். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது இங்கிலீஷ் கிராமரில் 2வது வீடியோ சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனை தொடர்ந்து இன்று மேக்ஸ். ஸோ இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 வீடியோக்கள் சென்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுது அப்படின்னு நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்முடைய மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மேக்ஸ். மேக்ஸ் என்பது 13, 12, 0, 8, 19 எனில் சயின்ஸ் என்பது. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இது அல்ஃபபெட்டிக்கு நம்பர் கொடுங்க. இப்போ ஏ, பி, சி, டி, இ இந்த மாதிரி லெட்டரை எழுதிட்டோம். அல்ஃபபெட்டாக நம்ம ஆர்டராக லெட்டரை எழுதிட்டு ஸோ இதுக்கு நம்பர் கொடுக்க போகிறோம். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா, மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே எம் இருக்குது. எம்முக்கான நம்பர் என்ன வருது? 13. ஸோ அப்போ 13 ஓகே. அடுத்து ஏன்றது 1 ஓகே. அடுத்து டீன்றது டி எங்கே இருக்குது? 20. அடுத்தது ஹச் 8, எஸ்ஸு 19, எஸ்ஸு 19. இப்போ இது கரெக்டு. ஸோ நீங்கள் எப்போவுமே அதை செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய குழுவும் இதுவும் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது நமக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இப்போ SCIENCE எஸ்ஸுக்கான நம்பர் என்னது? 19. எஸ்ஸுக்கான நம்பரு 19 எழுதிட்டேன். சிக்கு 3, ஐக்கு 9, ஈக்கு 5, எண்ணுக்கு 14, சிக்கு 3, ஈக்கு 5. ஸோ இதுதான் சயின்ஸ் என்பது இந்த நம்பரை தான் குறிக்கும். புரியுதுங்களா? ஸோ பொறுமையாக மேக்ஸை நம்ம போட்டாலே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். பயம் இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது. அடுத்தது ஏறு வரிசையில் எழுதுக. இப்போ ஏறு வரிசை அப்படின்றது சிறிய நம்பர்லேருந்து பெரிய எண்ணை நோக்கி போகிறது தான் ஏறு வரிசை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், √64. ஸோ இது எப்படி எழுதலாம்? 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதி ரூட் எழுதலாம். இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இதனுடைய நம்பர் 8. ஓகேங்களா? இப்போ √64 நம்ம எப்படி எழுதலாம்? 8ன்னு எழுதலாம். அடுத்தது 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா 6 2 தடவை பெருக்கணும். 6 6 36. அடுத்து 6 தான், அப்படியே வச்சுக்கோங்க. 2 பவர் 4. இப்போ 2 பவர் 4னா 2 4 தடவை பெருக்கணும். மேலே அடுக்கில் என்ன இருக்கோ அத்தனை தடவை நம்ம பெருக்கணும். 2 4, 4 2 8, 8 2 16. ஸோ இப்போ நம்பரை கரெக்டாக ஆர்டராக வச்சுருக்கோம். என்னென்ன நம்பர் இருக்குது? 8 இருக்குது, 36 இருக்குது, 6 இருக்குது, 16. ஸோ இப்போ பாருங்கள்,
கரெக்டாக. இதில் எது சிறிய எண்? 6. அதுக்கு அடுத்தது 8. அதுக்கு அடுத்தது 16. லாஸ்ட்டு 36. ஸோ இதுதான் ஏறுவரிசை. ஸோ இப்போ இது கேட்டவாறு நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆர்டரை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 6ன்றதை அப்படியே எழுதிக்கலாமா? 8ன்றது √64. 16ன்றது 6². 16ன்றது 2/4 இங்கே இருக்குது. அடுத்து 36ன்றது 6². இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது பொறுமையாக பார்க்கும் பொழுது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன ரூட் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, பவரில் 4 இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. நிதானமாக யோசிங்க. அடுத்த கொஸ்டின், 300 கிலோகிராம் டிவைடு 100 கிராம். ஸோ இப்போ நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரியணும். கிலோகிராமும் கிராமும். 1 கிராம் அதாவது 1000 கிலோகிராம் அப்படின்றது தான் 1 கிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? கிராமாக தான் மாற்ற போகிறோம். கிராமாக தான் மாற்றலாம். அப்போ 300 இதை கிராமாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1000ஆல் பெருக்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிவைடு. ஸோ இங்கே 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே கிராமம் ஆயிடுச்சு. கிலோகிராம்ன்றது கிராமாக மாற்றணும்னா நான் 1000ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ நான் 1000ஆல் 300 பெருக்கி இப்போ இங்கே கிராமாக மாற்றிட்டேன் மேலே. அதே மாதிரி கீழே கிராமாக தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே கிராமாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடித்தாச்சு. அப்போ எவ்வளோ இருக்குது? 3000. 300 × 10 3000. 3000 கிராம். இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 6 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுக்கு இடையேயான விகிதம் கேட்குறாங்க. ஸோ இப்போ சதுரத்திற்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? இது தெரிஞ்சிருக்கும். சதுர சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. செவ்வகத்துக்கான சுற்றளவு ஃபார்முலா 2 × L + B. ஸோ இதை தெரிஞ்சாதான் இந்த கணக்கை ஈஸியாக போட முடியும். சதுரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா a². சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா L × B. இதுவே செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B. இப்போ நமக்கு சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 4a நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்றது என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். அப்போ 4 6 24. அடுத்தது 2 × L + B. L நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. அப்போ 14. 2 14. ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 4 8. 1 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம். விகிதம்னா என்னது? ரேஷியோ. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 24:28. ஸோ ஏதாவது சுருக்க முடியுமா பாருங்கள்? 5 20, 6 24, 7 28. இதுதான் இதனுடைய ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலாவில் எதை கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணி நாம் என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணால் அதுதான் ஆன்சர். அடுத்தது, ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் கேட்குறாங்க. இப்போ சுதந்திர தினம் அப்படின்றது ஆகஸ்ட் 15 நாம் கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினம் கொண்டாடுவோம். இப்போ ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர். ஓகேங்களா? ஸோ இப்போ அக்டோபர் இதில் 2 இருக்குது. ஆகஸ்ட்டு 15க்கும்
அக்டோபர் 24க்கும் இடையில இருக்கக்கூடிய மொத்த நாட்கள். அப்ப இந்த 15 சேர்க்கணுமா அப்படின்னா சேர்க்கக்கூடாது. இந்த 24 சேர்க்கணுமானா சேர்க்கக்கூடாது. இப்ப ஆகஸ்ட்ல நமக்கு மொத்தம் 31 நாட்கள். இந்த 31 நாள்ல 15 நாளை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 16 நாள். அடுத்து செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 நாட்கள். அடுத்து அக்டோபர்ல 24வது நாள். இப்போ இதை சேர்க்கக்கூடாது. இதை சேர்க்காம நமக்கு மீதி எத்தனை நாள் இருக்கு? 24க்கு முன்னாடி 23. ஸோ இது மூணையும் கூட்டினா எத்தனை நாள் வருதோ அதுதான் மொத்த நாட்கள். 3 6 9 6. இப்போ சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் 69. புரியுதுங்களா? இடையே அப்படின்னு கேட்டா அப்ப அந்த 2 நாளுக்கும் இடையில எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். அந்த நாளையும் சேர்த்து நம்ம கணக்கீடு செய்யக்கூடாது. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க 4 ஆப்ஷன். இது வந்து 9/5 இருக்குங்களா? ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? தொகுதி. கீழே இருக்கிறது பகுதி. நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ தொகுதி வந்து எல்லாத்துலேயும் பாருங்க பகுதியை விட தொகுதி எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பகுதி. பகுதியை விட தொகுதி பெருசாக இருக்குது. பகுதியை விட தொகுதி பெருசாக இருக்குது. பகுதியை விட தொகுதி பெருசாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பகுதியை விட தொகுதி பெருசா இருக்கு அப்படின்னா அது தகா பின்னம் சொல்லுவோம். அது என்ன பின்னம்? தகா பின்னம். அதாவது அடிமானம் குறைவா இருந்து மேல இருக்கக்கூடியது அதிகமா இருக்கு அப்படின்னா அதுதான் தகா பின்னம். இதுவே தகு பின்னம் அப்படின்னா பகுதி அதிகமா இருக்கும், தொகுதி குறைவா இருக்கும். அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப தகு பின்னம்ன்றது எதுங்க? இதுதான் தகு பின்னம். இதுவே வந்து ஓரின பின்னங்கள் அப்படின்னா அதனுடைய அடிமானம் பகுதி எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். அதுதான் ஒத்த பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பின் வருவனவற்றுள் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏறு வரிசையில வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இதுல 3/4, 2/5, 4/6, -2/5. ஸோ எப்பவுமே சிறிய எண்ணுல இருந்து தான் பெரிய எண்ணை நோக்கி போகும். அதுதான் ஏறு வரிசை. இதுல சிறிய எண் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இது மைனஸ்ல இருக்கு. ஸோ இதை தனியா வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது மீதி இருக்கிறத மட்டும் பாருங்க. இதனுடைய அடிமானம் சமமா இருக்கா பாருங்க. சமமா இல்லை. அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காரணிப்படுத்த போகிறோம். இல்லைன்னா இந்த அடிமானத்தை சமமாக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணால் எல்லாம் வேற வேறையாக இருக்குது. அப்போ 3ஐயும் பெருக்குங்க. 4 5 6 பெருக்குனா 4 5 20, 6 2 12, 120 வருது. இப்போ இந்த 120 வர மாதிரி இதோட அடிமானத்தெல்லாம் மாற்ற போகிறோம். 3/4. 4ஓட எந்த நம்பரை பெருக்குனா 120 வரும்? 30 பெருக்குனா. இப்போ நீங்கள் கீழே 30ஆல் பெருக்குனா மேலேயும் 30ஆல் பெருக்கணும். அப்போ 3 3 9 90, 4 12. அடுத்தது 2/5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5ஓட எந்த நம்பரை பெருக்குனா உங்களுக்கு 120 வரும்? 24 பெருக்கணும். அப்போ கீழே 24ஆல் பெருக்குனா மேலேயும் 24ஆல் பெருக்கணும். 24 2 தடவை பெருக்குனா 48, கீழே 120. அதே மாதிரி கடைசி எண்ணு 4/6. ஸோ இதை 2ஆல் 20ஆல் பெருக்குனா 6 2 12, 120 வந்துடும். அதே மாதிரி மேலேயும் 20ஆல் பெருக்குனா 4 2 8 80. ஸோ இப்போ இதை ஆர்டராக எழுதுனா இங்கே பாருங்கள், இப்படியே பாருங்கள். இங்கே 120 120 120 அடிமானம் கரெக்டாக இருக்குது. அப்போ இதில் எது சின்ன எண்ணு? 48. இப்போ இந்த 48/120க்கான ஆன்சர் எது? 2/5. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது சிறிய எண் பார்த்தீங்கன்னா 80/100.
120. அதற்கானது என்னது? 4/6. லாஸ்ட்டு 3/4. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஏறு வரிசையாக இருந்தாலும் சரி, இறங்கு வரிசையாக இருந்தாலும் சரி, அடிமானம் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சமமாக இல்லைன்னா சமமாக ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய, அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நம்ம ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ எழுதிடலாம். அடுத்தது எக்ஸுடைய மதிப்பு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி டபுள் ரேஷியோ வருது அப்படின்னா நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கணும்? ஈக்குவலாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவலாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 2 நம்பரை பெருக்குங்க, உள்ளே இருக்க 2 நம்பரை பெருக்குங்க. இப்போ 7 25 5 எக்ஸு 4 5 5 25. மீதி எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. 7 5 35. அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்னதுங்க? 35. ஸோ ஒன்றும் கிடையாது, இங்கே பாருங்கள். 7 25 ஈக்குவல் டு 5 எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது 2 இந்த பக்கம் வரும் பொழுது வகுத்தலாக மாறிடும். ஸோ அப்போ அந்த 5 இங்கே கொண்டுட்டு வந்தால் 4 5 5 25. அப்போ 7 35. அதுதான் எக்ஸுடைய மதிப்பு. அடுத்தது 4x + 5y = k என்பதன் தீர்வு 3,4 எனில் k இன் மதிப்பை காண்க. இப்போ இங்கே தீர்வு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 3,4. இது வந்து எக்ஸு ஒய்யுடைய மதிப்பு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 4x + 5y = k. இப்போ எக்ஸுக்கு பதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கு பதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பண்ணால் என்ன வருது பாருங்கள். 4 3s are 12, 5 4s are 20, தென் ஆட் பண்ணால் 32. k = 32. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இப்போ தீர்வு கொடுத்துருக்காங்க 3,4. இந்த மாதிரி புள்ளிகள் வரும்பொழுது அது எக்ஸு ஒய்க்கான மதிப்பு தான். அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் k மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 2 எண்களின் கூடுதல் 18, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்களை விட 6 அதிகம் எனில் அந்த எண்கள். இப்போ 2 எண்ணை எடுத்துக்கிறோம். 2 எண்ணை நம்ம கூட்டுறோம் அப்படின்னா நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும். 2 எண்களின் கூடுதல், அப்போ எக்ஸ்ன்றது ஒரு எண்ணு, ஒய்ன்றது ஒரு எண். இந்த 2 எண்ணையும் கூட்டினா எனக்கு 18 வரும். முடிச்சிட்டோம். மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில், இப்போ நான் இங்கே ஒய்ன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த எண்ணை மாதிரி 6 அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு குழு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒய்க்கு பதில் இந்த எக்ஸ் ப்ளஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இன்னொரு எண்ணு இந்த எண்ணை மாதிரி 6 அதிகம் அப்படின்னா 6 கூட்டிக்கணும் எக்ஸோட. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 = 18. ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 2 எக்ஸு கூட்டல் 6 = 18. 2x ஈக்குவல் +6 இந்த சைடு வந்தால் -6. 18ல் 6 போயிடுச்சுன்னா 12. இப்போ இது பெருக்கல்ல இருக்குது. ஆப்போசிட் சைடு போகும்பொழுது வகுத்தலாம் மாறும். 4 2 6 2 12. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 6. புரியுதுங்களா? அடுத்தது 3x + 9 ≥ 12. எக்ஸ் ஓர் இயல் எண் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த 3x + 9 அப்படின்றது என்னதுங்க? 12 இல்லைன்னா 12 விட குறைவு. எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அதுதான் பெரிய எண். அப்போ இதை விட இது பெரிய நம்பர். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இயல் எண்றது எதில் ஸ்டார்ட் ஆகும்? இயல் எண் அப்படின்னா நேச்சுரல் நம்பர். நம்பர்ன்றது 1 2 3 4 1லேருந்து ஆரம்பிக்கும்.
அதுவே வந்து முழு எண் ஹோல் நம்பர் இது எதில் ஆரம்பிக்கணும்? 0 1 2 3. இப்போ எக்ஸ் ஓர் இயல் எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ் இயல் எண்ணா முதல்ல நான் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ பண்ணால் என்ன வரும்? 3 1 3 3 கூட்டல் 9 12. ஸோ 12 வந்துருச்சு. அப்போ இதே வந்து -1 போட்டால் என்ன வருங்க? 12 விட சின்னதாக வரும். இது 12 விட பெருசாக வருது. ஸோ அப்போ ஆன்சர் எதுங்க? 1 தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது x/3 - 5 ஈக்குவல் x/6 + 1 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியானது. இங்கே பாருங்கள், இது x/3 - 5 x/6 + 1 இது ரெண்டும் சமன் கொடுத்துட்டான். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? எக்ஸுடைய மதிப்பு. ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டும் எப்படி இருக்கணும்? அதாவது பகுதி ரெண்டும் சமமாக இருக்கணும். இந்த இடத்துல 1 தான் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பின்னத்தை கூட்டணும் இல்லை கழிக்கணும் அப்படின்னா அதனுடைய அடிமானம் பகுதி எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இங்கே இருக்கா? இல்லை. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ பண்ணணும்னா 3 × 5 3 5 5. ஓகேங்களா? 5 எக்ஸோட நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 15/3. அதே மாதிரி 6 எக்ஸ் ப்ளஸ் 6/6. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 6 இந்த பக்கம் வந்தால் 6 எக்ஸ் மைனஸ் 15 3 எக்ஸ் ப்ளஸ் 6 பண்ணால் 6x 6 × x. அடுத்தது 6 5 30 மீதி 3 இங்கே 90 ஈக்குவல் டு 3 × x 3x 3 18. ஸோ நம்பர் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டுட்டு போங்க, எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டுட்டு போங்க. ஸோ இப்போ 6x - 3x -90 இந்த பக்கம் வந்தால் +90 +18. இப்போ 6ல் 3x போயிடுச்சுன்னா 3x 90 100 108. இப்போ 3ஆல் அடித்தா 3 3 9 மீதி 1 5 3 5 6 3 18. அப்போ எக்ஸுக்கான மதிப்பு 36. புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மெல்லாம் ஏற்கனவே கேட்ட சம்மு தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாடலில் வரும்பொழுது ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம். அடுத்தது 135 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம். மிகை நிரப்பு அப்படின்னா 180 டிகிரி, நிரப்பு அப்படின்னா 90 டிகிரி. நிரப்பு 90 டிகிரி, மிகை நிரப்பு 180 டிகிரி. அப்போ 135 டிகிரியுடைய மிகை நிரப்பு கோணம்னா 180 டிகிரியிலேருந்து 135 கழிச்சிட்டா 45 டிகிரி தான் இதனுடைய மிகை நிரப்பு கோணம். அதுவே நிரப்பு கோணம் கேட்டால் 90 கழிக்கணும். ஸோ 90 விட இது சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நிரப்பு கோணம்னா 90 டிகிரி, மிகை நிரப்புனா 180 டிகிரி. அடுத்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சர்க்கிளை நல்லா பாருங்கள். 4 2 தடவை பெருக்குனா 8, 8 2 தடவை பெருக்குனா 16. அப்போ இங்கே 16 வரும். அப்போ 16 2 தடவை பெருக்குனா 32 வந்துருச்சிங்களா? அப்போ 32 2 தடவை பெருக்குனா 64, 64 2 தடவை பெருக்குனா 128 வந்துருச்சு. இப்போ ஏக்கான மதிப்பு 16, பிக்கான மதிப்பு 64. அடுத்தது சி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ 128 2 தடவை பெருக்கணும். பெருக்குனா 8 2 16 மீதி 1 2 4 1 5 256. அடுத்து டி 256 2 தடவை பெருக்குனா என்ன வருதுங்க? 512. இதுதான். ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு. கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த மாதிரி கேட்கும் பொழுது பொறுமையாக சர்க்கிளை நம்ம நல்லா கவனிச்சினாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது மிகச்சிறிய எண் 4 இலக்க எண். மிகச்சிறிய 4 இலக்க எண் அப்படின்றது எதுங்க? 1000. மிகப்பெரிய 3 இலக்க எண்ணுன்றது 999. இதுக்குள்ள வேறுபாடுனா என்னது? மைனஸ் பண்ணணும்.
மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1. அப்போ இதுக்கான ஆன்சர் 1. அடுத்தது விடுபட்ட உறுப்பு எது? 8, 27, 125. இங்கே வரக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இது 2 கியூப். 2 கியூப்னா 2 கியூப்னா 2 × 2 × 2 8. அதே 3 கியூப்னா 3 × 3 7. அடுத்தது 5 கியூப் என்ன வருதுங்க? 5 × 5 × 5 அப்போ 125. ஸோ இது எல்லாமே என்னதுங்க? பகா எண். பகா எண் பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்ன வரும்? பகா எண் நல்லா பாருங்க. 2, 3, 5லாம் பகா எண். 6 பகா எண்ணா வருமா? வராது. அப்போ அடுத்தது 7 கியூப். 7 கியூப் பண்ணால் 7 × 7 × 7 7 7 49. 47 × 49 × 7 343. அப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ நமக்கு தெரியாது ஒரு எண்ணு. அந்த எண்ணு தெரியாத எண்ணை எப்பவுமே என்னவா எடுத்துக்க போகிறோம்? எக்ஸை எடுத்துக்க போகிறோம். இதில் குறையுது. எவ்வளோ குறையுது? குறையுது அப்படின்னா மைனஸ் பண்ணணும். கூடுது அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். இங்கே குறையுதுனால நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ மைனஸ் பண்ண போகிறேன்? 25%. இதெல்லாம் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 120. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 25/100. இப்போ என்ன பண்ணணும்? சமமாக்க போகிறோம். ஏன்னா மைனஸ் பண்ண போகிறோம். அடிமானம் சமமாக இருக்கணும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் x × 100 100x. 100x - 25/100 = 120. ஸோ இப்போ இது 100ன்றது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா என்னவா மாறிடுங்க? வகுத்தல் பெருக்கலாக மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு 120 100ஆல் பெருக்குனா 2 0 போட்டுக்கணும். அடுத்து 100x அப்படியே வச்சுக்கிட்டு 25 இந்த சைடு மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 12025. ஸோ இப்போ எக்ஸுக்கான மதிப்பு இது பெருக்கல் இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்தால் வகுத்தலாக மாறும். ஆன்சர் என்ன வரும்? 2 ஸ்தானம் தச்சு 120.25. இதுதான் இதனுடைய எண். புரியுதுங்களா? 120.25. அடுத்தது ஒரு தரவின் வீச்சு 13.67 மிகப்பெரிய மதிப்பு 70.08 எனில் மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மிகச்சிறிய மதிப்பு அப்படின்னா வீச்சுக்கான மதிப்பு L - S சொல்லுவோம். மிகப்பெரிய மதிப்புலேருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிச்சா வீச்சு கிடச்சிரும். ஆனால் நமக்கு அது கேட்கல, வீச்சு கேட்கல. என்ன கேட்குறான்? மிகச்சிறிய மதிப்பு கேட்குறான். அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. வீச்சுக்கான மதிப்பு 13.67. மிகப்பெரிய மதிப்பு 70.08. அப்போ எஸ் தான் தெரியணும். அப்போ எஸ் இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துட்டா -x + x ஆகிடும். அடுத்தது 70.08 இந்த 13.67 இங்கே நான் மைனஸாக கொண்டுட்டு வந்துடுறேன். அப்போ கழிச்சா 1. இங்கேருந்து வந்தால் 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. இங்கே 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. அப்போ இதுதான் மிகச்சிறிய மதிப்பு. ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வீச்சு அப்படின்னா L - S. இதே வீச்சு கெழுன்னு கேட்குறாங்கன்னா வீச்சு கெழு கேட்டால் அதுக்கான ஃபார்முலா L - S/L + S. L - S/L + S. அடுத்தது தரவுகளுடைய நடுநிலை மதிப்பு கேட்குறாங்க. இப்போ நடுநிலை மதிப்பு இந்த மாதிரி கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஆர்டராக ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ எழுதிடணும். ஸோ இப்போ பாருங்கள் 5 7 10 12 14 19 23 26 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சு.
இப்போ 8 நம்பர் இது ஒற்றைப்படையில் வந்தால் நடுவில் இருக்க நம்பரை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதுவே இரட்டைப்படை என்ன வருதுன்னா பாருங்க, 1 2 3 4 1 2 3 4. அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய 2 நம்பரை கூட்டி 2ஆல் வகுத்தரணும். அப்போ கூட்டினா 26/2. ஓரன் 2 ஓரன் 2 2 6. இதுதான் 13 தான் இந்த நடுநிலை மதிப்பு. புரியுதுங்களா? இதுவே வந்து ஒற்றைப்படை எண் 7 நம்பர் வந்தால் இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 போயிடும். நடுவில் இருக்க நம்பர் தான் நடுநிலை மதிப்பு. அதே மாதிரி தான் இதுவும். அடுத்தது 9 விவரங்களின் சராசரி. கடைசி கணக்கு 24 விவரங்களின் கூட்டுத்தொகை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சராசரிக்கான ஃபார்முலா என்னது? விவரங்களின் கூடுதல் விவரங்களுடைய எண்ணிக்கை. இப்போ விவரங்களுடைய கூட்டுத்தொகை தான் கேட்குறாங்க. அது நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. விவரங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை விவரம்? 9 விவரங்கள். சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. அப்போ இங்கே பாருங்கள், விவரங்களுடைய கூடுதல் நமக்கு தெரியாது. விவரத்துடைய எண்ணிக்கை மொத்தம் 9 விவரங்கள் இங்கே போட்டுக்கிட்டோம். இது ரெண்டையும் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சராசரி. ஸோ அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த விவரங்களுடைய கூடுதல் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இங்கே வகுத்தல் இருக்குது, ஆப்போசிட் சைடு போனால் பெருக்கலாக மாறும். அப்போ 9 4 36 மீதி 3 29 18 18 20 21. இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ விவரங்களுடைய கூடுதல் எவ்வளோங்க? 216. புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.